இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இப்போ ஸ்டார்டிங்ல வீடியோ போட ஆரம்பிச்சதுல நிறைய பேர் கேட்ட கொஸ்டின்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு மசிலுக்கு என்னென்ன ஒர்க் அவுட் போடணும், எப்படி ஒரு ஒர்க் அவுட்டை செலக்ட் பண்ணணும், என்னென்ன வேரியேஷன்ஸ் எல்லாம் போடணும், மோஸ்டா எல்லா கொஸ்டினும் இந்த ஒர்க் அவுட் இந்த வேரியேஷன் ஸோ இது ரிலேட்டடா தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோலுமே நம்ம அந்த ஒர்க் அவுட் ரிலேட்டடான டாபிக் தான் பார்க்க போறோம். இப்போ மோஸ்ட் எல்லாரும் ஒரு ஒர்க் அவுட் எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, எதர் அவங்க ஏதாவது இன்ஸ்டாகிராம்ல பார்த்துருப்பாங்க, இல்லை ஆன்லைன்ல ஏதாவது ஒரு இதுல பார்த்து ஸோ அதே ரொட்டீன் அவங்களும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரிலாம் ஒருத்தவங்களுக்கு நல்லா சூட் ஆகுது, நம்மளும் அதே ஃபாலோ பண்ணா நமக்கும் அது பர்ஃபெக்டா ஒர்க் ஆகுமான்னு கேட்டீங்க அப்படின்னா அது ஆகாது. இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ எனக்கு ஏதாவது ஒரு ஒர்க் அவுட் பெஸ்ட்டா இருக்கும், லைக் இதுதான் மசில் பில்டிங்க்கு எனக்கு இந்த மசிலை பில்ட் பண்ணும் அப்படின்னா எனக்கு இந்த ஒர்க் அவுட் தான் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி நான் செலக்ட் பண்ணி வச்சிருப்பேன். பட் என்னோட கிளைண்ட்ஸுக்கு அதுவே கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஒர்க் அவுட் அவங்களுக்கு அவ்வளோ பர்ஃபெக்டா சூட் ஆகாது. ஈவன் நான் இப்போ ஒன் ட்ரைனிங் எடுக்கிற விர்ச்சுவலா ஒரு கோச்சிங் பண்றேன் அப்படின்னாலும், நான் இப்போ ட்ரெயின் பண்றது அவங்களுக்கு கொடுத்து அதே பர்ஃபெக்டான ஃபார்ம்ல அவங்களே போட வச்சாலும் அது அவங்களுக்கு அவ்வளோ பர்ஃபெக்டா இருக்காது. ஏதோ ஒன்று அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அவங்கள்ட்ட இது சூட் ஆகுதா இல்லை அவங்களுக்கு ஒர்க் ஆகுதான்னு கேட்டா இல்லை எனக்கு அது அவ்வளோ பர்ஃபெக்டா ஒர்க் ஆகலான்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி தான் இப்போ எனக்கு சூட் ஆகுதுன்றதுக்காக அது என்னோட கிளைண்ட்ஸை கொடுத்து அது அவங்களுக்கு ப்ராப்பரா சூட் ஆகாது. ஸோ நீங்களும் நிறைய வாட்டி ஃபேஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யாராவது ஒருத்தவங்க மசில் பில்டிங் இதுதான் பெஸ்ட் ஒர்க் அவுட் அப்படின்னு உங்களுக்கு சொல்லிருப்பாங்க. அதை எடுத்து நீங்க ஃபாலோ பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அது அவ்வளோ பர்ஃபெக்டா இருந்திருக்காது, இல்லையே இது அவ்வளோ பர்ஃபெக்டா இல்லையே, ஆக்டிவேஷன் கரெக்டா இருந்திருக்காது, ஸோ ஏதோ ஒரு மிஸ்டேக்கா இருந்திருக்கும். ஸோ ஓகே இது பர்ஃபெக்டா இல்லைன்ற மாதிரி தோணும். ஸோ அதே மாதிரி தான் மோஸ்டா இருக்கும். இப்போ ஒருத்தவங்களுக்கு சூட் ஆகிறது இன்னொருத்தவங்களுக்கு சூட் ஆகாம இருக்கும். ஸோ நம்ம இந்த வீடியோ மெயினா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அந்த ஒர்க் அவுட் ரிலேட்டடான விஷயம் தான். இப்போ நான் ஒரு ஒர்க் அவுட்டை செலக்ட் பண்ண போறேன், இல்லை ஒரு ஒர்க் அவுட்டை ட்ரெயின் பண்றேன் அப்படின்னா அது என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் வச்சு நான் அதை செலக்ட் பண்றேன். ஆர்எல்ஸ் நான் இப்போ ஒரு ஒர்க் அவுட் போடல அதை ரிஜெக்ட் பண்றேன் அப்படின்னா என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கும், ஏன் இந்த ஒர்க் அவுட்டை போடாம ரிஜெக்ட் பண்றேன். ஸோ மோஸ்டா ஒரு ஒர்க் அவுட் பண்றதுக்கான ரீசன் அண்ட் ரிஜெக்ட் பண்றதுக்கான ரீசன். ஸோ நீங்க இப்போ ஃபிட்னஸ் லாங் டேர்முக்கு கொண்டு போகலான்ற மாதிரி பிளான் பண்றீங்க அப்படின்னா இது மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் இப்போ ஒரு ஒர்க் அவுட் பண்ண போறேன் அப்படின்னா நான் மெயினா நோட்டீஸ் பண்ற ஃபேக்டர் என்னன்னா ஸ்டெபிலிட்டி. இப்போ நான் அதை ட்ரெயின் பண்றப்ப என்னோட பாடியோட ஸ்டெபிலிட்டியா இருக்கட்டும், இல்லை அந்த மிஷினோட ஸ்டெபிலிட்டியா இருக்கட்டும், எனக்கு ரெண்டுமே ரொம்ப முக்கியம். இப்போ இந்த ஸ்டெபிலிட்டின்றது எதை மீன் பண்றப்பனா, நீங்க சில ஒர்க் அவுட்லாம் பண்றப்ப நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க, நீங்க அந்த ஒர்க் அவுட் பண்றப்ப அந்த வெயிட்டை கான்சென்ட்ரேட் பண்றது இல்லை அந்த ஃபார்மை கான்சென்ட்ரேட் பண்றதை விட ஓகே நம்ம கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்கணும், இங்கிருந்து நகர்ந்து போகக்கூடாது. ஸோ இது மாதிரிலாம் மைண்ட் செட்டோட நீங்க ட்ரெயின் பண்ணிருப்பீங்க. நிறைய ஒர்க் அவுட் அது மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரைசப் ஒர்க் அவுட்லாம் நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன். அந்த ஒர்க் அவுட் எக்ஸிக்யூட் பண்றப்ப அவங்க ஸ்டெபிலிட்டியில ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க, அந்த இடத்துல இருந்து மூவ் ஆகக்கூடாது. ஸோ இதே மைண்ட்ல வச்சுட்டு அந்த ஒர்க் அவுட்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இது மாதிரி பண்றப்ப மெயினா என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்க என்ன பண்றீங்களோ அந்த ஒர்க் அவுட்டோட ஃபார்ம் உங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, ப்ராக்ரஸ் உங்களால பண்ண முடியாது. ஒன்ஸ் அதை ட்ரெயின் பண்றப்ப நம்ம ஸ்டேபிளா இல்ல, அது எங்கேயும் மிஸ் ஆகுது அப்படின்னா நமக்கு வெயிட் லோட் பண்ற கான்ஃபிடென்ட்டே வராது. அண்ட் இன்னொன்று என்னன்னா, நம்ம அந்த ஒர்க் அவுட் பண்றப்ப அந்த மிஷினோட ஸ்டெபிலிட்டி. இப்போ நான் நிறைய ஜிம்ல போய் ட்ரெயின் பண்றப்ப சில மிஷின்ஸ்லாம் எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருந்த மாதிரி ஃபீலா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னால் காலை கீழே ப்ராப்பரா பிளேஸ் பண்ணிருக்க முடியாது, இல்லை என்னோட ஹெட்டை ப்ராப்பரா பிளேஸ் பண்ணிருக்க முடியாது. ஸோ இது மாதிரிலாம் சில மிஷின்ஸ்ல இருக்கும். ஸோ அதுவுமே ஒரு ஒர்க் அவுட் ட்ரெயின் பண்றப்ப அவங்களை நிறைய டிஸ்டர்ப் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ நான் இப்போ ஏதாவது ஒரு ஜிம்முக்கு போய் ஒரு மிஷின் ட்ரெயின் பண்றப்ப இது மாதிரி ஸ்டெபிலிட்டி இஷ்யூ இருக்கு, இல்லை என்னால அந்த பாடியை ப்ராப்பரா ஸ்டேபிளா வச்சுக்க முடியல அப்படின்னா ஸோ அது என்னதான் ஒரு மசில் ஆக்டிவேஷன் அந்த மிஷின் கொடுத்தாலுமே அது அவ்வளோ ப்ராப்பரா இல்லை, அவ்வளோ எனக்கு ஸ்டேபிளா ஃபீல் ஆகல அப்படின்னா நான் அதை ட்ரெயின் பண்ண மாட்டேன். இப்போ செகண்ட் ஃபேக்டர் ஒரு ஒர்க் அவுட் ரிஜெக்ட் பண்றது எதுக்கு அப்படின்னா அந்த மூவ்மெண்ட் வந்து எனக்கு அன்கம்ஃபர்டபுளா இருந்திருக்கும். ஸோ இதெல்லாம் மேக்ஸிமம் எல்லாருமே ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. இப்போ ஒரு ஒர்க் அவுட் பண்றப்ப அது எதர் உங்க மூவ்மெண்ட் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கும், இல்லை உங்க ஜாயிண்ட்லாம் மெயினா அன்கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆயிருக்கும். ஸோ இது மாதிரி மேஜரான மிஷின்ஸ்ல எல்லாம் பார்த்திருக்கேன். நான் என்னதான் இப்போ ஒரே மூவ்மெண்ட் ட்ரெயின் பண்றேன் அப்படின்னாலும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்க்ளைன்ல செஸ்ட் பிரஸ் போடுறேன் அப்படின்னா ரெண்டு டிஃப்ரெண்டான மிஷின்ல ரெண்டு டிஃப்ரெண்டான பாத்வே இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்னு வந்து நார்மலான இன்க்ளைன் போற மாதிரி இருக்கும், இன்னொரு மிஷினோட இன்க்ளைன் வந்து அது ஏதோ நம்ம பாடிக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி இருக்கும், இல்லை எதர் நம்ம ரிலீஸ் பண்றப்போ ரொம்ப கீழே வர மாதிரி ஏதோ ஒரு அன்கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அது மாதிரி மூவ்மெண்ட்டையும் நான் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுவேன். ஸோ இது மாதிரி மிஷின்ஸ்ல ட்ரெயின் பண்றப்ப உங்க பாடிக்கு சூட் ஆகாத மூவ்மெண்ட், கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கிற மூவ்மெண்ட்ல ட்ரெயின் பண்றப்போ உங்களால நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ப்ராக்ரஸ் ஓவர்லோட் பண்ண முடியாது. அந்த ஒர்க் அவுட்டோட மூவ்மெண்ட்லேயே நீங்க கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கும். உங்களால ப்ராப்பர் மைண்ட் மசில் கனெக்ஷன் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ஸோ இது மாதிரி நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் இருக்கும். அண்ட் நீங்க இது மாதிரி ஒர்க் அவுட்லாம் மேஜரா போடுறப்பதான் உங்களுக்கு இன்ஜுரிஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கும். இந்த மூவ்மெண்ட் எல்லாம் அன்கம்ஃபர்டபுளா கொண்டு போறதுக்கு நிறைய பேர் இன்னும் என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க மிஷின்ஸை செட் பண்ற பொசிஷன் ப்ராப்பரா இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மிஷினோட சீட்டிங் அரேஞ்ச்மெண்டா இருக்கட்டும், இல்லை அதை இன்க்ளைன் டிக்ளைனுக்கு செட் பண்றதா இருக்கட்டும், ஸோ இது மாதிரிலாம் மிஸ்டேக் பண்ணுவாங்க. அதுவுமே அவங்களுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா கொண்டு போகும். இப்போ ஈவன் உங்களால் அந்த மிஷின்ஸை ப்ராப்பரா செட் பண்ண முடியல, அதை
ப்ராப்பரா ஃபிக்ஸ் பண்ண முடியலனாலும் ஸோ நீங்க அந்த ஒர்க் அவுட்டை விட்டு நெக்ஸ்ட் ஒர்க் அவுட்டுக்கு போகலாம். ஸோ ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஒர்க் அவுட்டை போட்டு அதை ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ண முடியாம, ப்ராக்ரஸ் பண்ண முடியாம, ஸோ உங்களுக்கு அதுல இருந்து ப்ராப்பரா ரிட்டர்ன்ஸ் கிடைக்காம இருக்கிறதுக்கு ஸோ நீங்க பெட்டர் அந்த ஒர்க் அவுட் அவாய்ட் பண்ணலாம், இல்ல வேற ஒர்க் அவுட் கூட செலக்ட் பண்ணலாம். இந்த ஃபேக்டர் வந்து மெயினா மசில் பில்டிங்கை ப்ரையாரிட்டைஸ் பண்றது. இப்போ ஒரு ஒர்க் அவுட் செலக்ட் பண்ண போறோம் அப்படின்னா அதோட ப்ராக்ரஸ் ஓவர்லோட் பண்ற பொட்டன்ஷியல் எப்படி இருக்குன்றது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம செஸ்ட் பிரஸ் இல்ல ஸ்குவாட்ஸ் இது மாதிரி ஒர்க் அவுட்லாம் பண்றப்ப அதோட ப்ராக்ரஸ் ஓவர்லோட் பண்ற பொட்டன்ஷியல்ன்றது மேக்ஸிமமா இருக்கும். ஸோ நீங்க என்னைக்கு ஒரு வெயிட் போடலாம், இல்ல இந்த ஒரு வருஷத்துக்கு அப்புறம் கூட நீங்க அதை ஒர்க் அவுட் பண்ணலாம். ஏன்னா நீங்க எந்த ஸ்டேஜுமே ரிஸ்ட்ரிக்டே ஆக மாட்டீங்க. ஸோ நீங்க ப்ராக்ரஸ் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இந்த பொட்டன்ஷியல் ஒரு ஒர்க் அவுட்ல இல்லை அப்படின்னா அதையுமே நான் செலக்ட் பண்ண மாட்டேன். இப்போ இந்த ப்ராக்ரஸ் ஓவரோட மெயினா ப்ரையாரிட்டைஸ் பண்ணாம பண்ற நிறைய ஒர்க் அவுட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ரேண்டமா அதாவது கேபிள்ஸ்ல போற ஒர்க் அவுட்ஸ்லாம் இருக்கட்டும். நிறைய பேர் ஃபேன்சியான ஒர்க் அவுட்னு இந்த கேபிள்ல ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இது மாதிரி கொஞ்சம் ஆக்வர்டான மூவ்மெண்ட்லாம் தம்பிள்ஸ் வச்சு ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அது மாதிரி ஒர்க் அவுட்ஸ்லாம் நான் செலக்டே பண்ண மாட்டேன், அதை நான் எக்ஸிக்யூட் பண்ண மாட்டேன். ஏன்னா ப்ரோக்ராமோட மெயின் கோல் என்னவா இருக்கும் அப்படின்னா ஓவர் தி டைம் நம்ம ப்ராக்ரஸ் பண்ணணும், பர்ஃபெக்டான ஃபார்ம்ல போடணும், பர்ஃபெக்ட் டெம்போல போடணும். ஸோ இதெல்லாம் தான் என்னோட மெயினான கோலா இருக்கும். ஒன்ஸ் இந்த ப்ராக்ரஸ் ஓவர்லோடுன்ற மெயின் ஃபேக்டரே எனக்கு அவ்வளோ ப்ராப்பரா இல்லை அப்படின்னா அந்த ஒர்க் அவுட் நான் செலக்ட் பண்ண மாட்டேன். ஸோ நீங்க இப்போ ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஒர்க் அவுட்டை பார்த்து செலக்ட் பண்றீங்க, இல்லை ஆன்லைன்ல ஏதாவது பார்த்து செலக்ட் பண்றீங்கனாலும் அந்த ஒர்க் அவுட்டுக்கு இந்த ப்ராக்ரஸ் ஓவர்லோட் பொட்டன்ஷியல் இருக்கான்றத பாருங்க. அது மாதிரி இல்லாம ஒரு ஃபேன்சியா இருக்கு, லைக் கேபிள் இங்கிருந்து அங்க கொண்டு போற மாதிரி இருக்கு, நல்ல மசில் ஆக்டிவேஷன் இருந்தாலுமே ப்ராக்ரஸ் ஓவர்லோட் தான் ரொம்ப முக்கியம். அண்ட் இப்போ இந்த ப்ராக்ரஸ் ஓவர்லோடுன்றது ரொம்ப ஷார்ட்டாவே முடிக்கிறேன். ஏன்னா நீங்க ரிப்பீட்டடா கேட்டுட்டு இருந்திருப்பீங்க. நான் என்னோட பழைய வீடியோஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நான் இந்த டாபிக்கை பத்தி நான் நிறைய பேசியிருப்பேன். அந்த ப்ராக்ரஸ் ஓவர்லோடுன்றது மெயின் ஃபேக்டர். அதுக்கு எப்படி ஒரு ஒர்க் அவுட்டை செலக்ட் பண்ண போறோன்றத பாருங்க. ஸோ இப்போ ஒரு ஒர்க் அவுட் ட்ரெயின் பண்றப்ப ஓகே நம்ம இன்னும் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் இல்ல இன்னும் கொஞ்சம் மாசத்துக்கு அப்புறம் அதை ட்ரெயின் பண்ண போறோம் அப்படின்னா இதுல நம்ம வெயிட் லோட் பண்ண முடியுமான்றத பாருங்க. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஒர்க் அவுட்டை நீங்க ஜஸ்ட் சும்மா ஒரு பம்புக்காக பண்ற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு லாங் டேர்முக்கு அவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்காது. அண்ட் இப்போ அடுத்த ஃபேக்டர் என்னன்னா, இப்போ நம்ம ஒரு மசிலை ட்ரெயின் பண்ண போறோம் அப்படின்னா அந்த மசில் பிரைமரி ஆக்டிவேட் ஆகணும். இப்போ நிறைய ஒர்க் அவுட் ட்ரெயின் பண்றப்போ இல்ல ஈவன் நிறைய மிஷின்ஸ்ல ட்ரெயின் பண்றப்போ நம்ம இப்போ செஸ்ட்டுக்கு ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஆனா செகண்டரி மசிலான ட்ரைசப்பா இருக்கட்டும் இல்ல ஃப்ரண்ட் டெல்டா இருக்கட்டும், ஸோ அது மெயினா டேக் ஓவர் பண்ணி அது ஃபர்ஸ்ட் ஆக்டிவேட் ஆகும், இல்ல அது ஃபர்ஸ்ட் ஃபெட்டிக் ஆகும். இது மாதிரிலாம் இருக்கிறப்போ உங்களால அந்த ஒர்க் அவுட்டை எக்ஸ்ட்ரீமா புஷ் பண்ண முடியாது. ஸோ இப்போ இந்த பிரைமரி மசில் அண்ட் செகண்டரி மசில் ஆக்டிவேஷன்ன்றது ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு ஒர்க் அவுட் செலக்ட் பண்ண போறோம், நம்ம இப்போ பிரைமரியா இப்போ செஸ்ட் ட்ரெயின் பண்ண போறோம் அப்படின்னா நமக்கு பிரைமரி ஆக்டிவேட் ஆக வேண்டியது செஸ்ட் தான். ஸோ இப்போ என்னதான் நமக்கு செகண்டரி மசில் ஆக்டிவேட் ஆகும், செஸ்டோட ஆக்டிவேஷன் ஒரு 100% இருந்துட்டு ட்ரைசப்போட ஆக்டிவேஷன் ஒரு 50%, இந்த ஃப்ரண்ட் டெல்டோட ஆக்டிவேஷன் ஒரு 60%. ஸோ இது மாதிரி இருந்தா பிரச்சனை இல்லை. உங்க செஸ்ட் ஒரு 60% ஆக்டிவேட் ஆகிட்டு உங்க ஃப்ரண்ட் டெல்ட் 100% ஆக்டிவேட் ஆகுது, உங்க ட்ரைசப் ஒரு 80% ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னா இப்படிலாம் ஆகிறப்ப நீங்க என்ன ஒர்க் அவுட் ட்ரெயின் பண்றீங்களோ அதோட மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் உங்களால அச்சீவே பண்ண முடியாது. ஸோ இப்போ இந்த செகண்டரி மசில் ஆக்டிவேஷன் சொன்னல, இப்போ நீங்க செஸ்ட் போடுறப்ப பிரைமரி மசில் செஸ்ட் தான், பட் செகண்டரி மசில்ஸான ட்ரைசப்பும் ஃப்ரண்ட் டெல்ட்லாம் ஆக்டிவேட் ஆகணும். ஸோ இது மோஸ்ட் ஆஃப் தி டைம் உங்களுக்கு அவ்வளோ டாமினண்டா தெரியாது. ஸோ நீங்க ஒரு ஒர்க் அவுட்டை கான்சென்ட்ரேட்டடா போடுறப்ப தான் இதெல்லாம் உங்களால ஃபீல் பண்ண முடியும். ஓகே நம்ம இப்போ ஒரு ஒர்க் அவுட்டை இப்போ ஒரு 10 ரெப் இல்ல 12 ரெப் போடுறோம் அப்படின்னா எதுக்கு இந்த 12 ரெப்போட முடிச்சோம் அப்படின்றத பார்க்கணும். இப்போ இந்த செஸ்ட் மசில் ஃபெட்டிக் ஆகி ட்ரெயின் ஆகி இதை ஸ்டாப் பண்ணுமா, இல்ல இந்த செகண்டரி மசில்ஸ் ஆன ஃப்ரண்ட் டெல்ட்டும் ட்ரைசெப்ஸும் ஆக்டிவேட் ஆகி நம்ம ஸ்டாப் பண்ணோமான்றத பார்க்கணும். இது ரொம்பவே முக்கியமான ஃபேக்டர், நிறைய பேர் நோட்டீஸ் பண்ற மாட்டாங்க. அதுவும் மெயினா எப்போனா அவங்க பேக் ஒர்க் அவுட் போடுறப்ப. இப்போ பேக் போடுறப்ப என்ன நடக்கும் அப்படின்னா உங்க பேக் வந்து ஒரு 80% ஆக்டிவேட் ஆயிருக்கும், உங்க பைசெப்பும் ஃபோராமும் 100% ஆக்டிவேட் ஆயிருக்கும். ஸோ உங்களால பைசெப்பையோ இல்ல ஃபோராமையோ மூவ் பண்ண முடியாம அந்த ஒர்க் அவுட்டை ஸ்டாப் பண்ணுவீங்க. ஸோ அது மாதிரி இருக்கிறப்ப நீங்க பேக்கோட ஒர்க் அவுட்டை 100% போட்டிருக்க மாட்டீங்க. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் ஃபேக்டர் என்னன்னா ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த ஃபேக்டர் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இப்போ ஒரு ஒர்க் அவுட் ட்ரெயின் பண்றப்போ உங்களுக்கு ஸ்குவீஸ் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு, உங்களுக்கு ஸ்குவீஸ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு ப்ராப்பரா இருக்கு. பட் அதே நீங்க ஸ்ட்ரெச் பண்றப்போ உங்களுக்கு வெயிட்டே ஃபீல் ஆகல அப்படின்னா அந்த ரெசிஸ்டன்ஸ்ன்றது ரொம்ப வீக்கா இருக்கு. ஸோ அதுவுமே உங்களுக்கு மேக்ஸிமம் ரிட்டர்ன்ஸை கொடுக்காது. ஸோ நீங்க மேக்ஸிமம் ட்ரெயின் பண்ற ஒர்க் அவுட்டா இருக்கட்டும் இல்ல மிஷின்ஸா இருக்கட்டும் அதோட ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்றத பாருங்க. நீங்க புஷ் பண்றப்போ உங்களுக்கு மேக்ஸிமம் உங்க லோட் ஃபுல்லா கையில இருக்கு, பட் ரிலீஸ் பண்றப்போ உங்களுக்கு பாதி வழியிலே உங்களுக்கு அந்த லோட்லாம் இல்ல. ஸோ இது மாதிரிலாம் இருக்கிறப்போ உங்களால உங்க மேக்ஸிமம் ட்ரைனிங் கெப்பாசிட்டி அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ நிறைய பேர் தம்பிள் ஃபிளைஸ் போடுறப்ப பார்த்திருக்கேன். ஒன்ஸ் அவங்க தம்பிளை கீழே இருந்து மேலே கொண்டு வரப்போ அவங்க ஷோல்டர்லயா இருக்கட்டும் இல்ல செஸ்ட்லயா இருக்கட்டும் அந்த டென்ஷன்ன்றது இருக்கும். ஒன்ஸ் அவங்க கீழே கொண்டு போக அந்த ரெசிஸ்டன்ஸ்னு ஒன்னே இருக்காது. ஸோ நார்மலா தம்பிளை கீழே வச்சிருப்பாங்க. ஸோ இது மாதிரி ஒரு கோட்டில் மேக்ஸிமம் டென்ஷன் உங்களால் அச்சீவே பண்ண முடியாது. அண்ட் இப்போ எதுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் வீக்காக இருக்கிறது ஒரு ஃபேக்டரா இன்க்ளூட் பண்ண அப்படின்னா இப்போ நீங்க ஒர்க் அவுட் ட்ரெயின் பண்றப்ப இந்த ஸ்ட்ரெச்சிங் பொசிஷன்ல இருக்கட்டும் இல்ல கான்ட்ராக்ஷன்ல இருக்கட்டும் ரெண்டுக்குமே உங்களுக்கு மேக்ஸிமம் டென்ஷன் இருக்கணும். ஸோ இது மாதிரி உங்களால டென்ஷனை ஹோல்ட் பண்ண முடிஞ்சாதான் உங்களால ப்ராப்பரான மசில் குரோத்தை அச்சீவ் பண்ண முடியும்.
ஸோ நான் இப்போ சொன்னல இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான ஃபேக்டர்ஸ். இப்போ ஒரு ஜிம்முக்கு இப்போ ரேண்டமான ஜிம்முக்கு ஏதாவது போய் ஒர்க் அவுட் பண்ண போறனாலும் இது மாதிரி சில ஃபேக்டர்ஸ்லாம் நான் பார்த்து தான் ட்ரெயின் பண்ணுவேன். சில அன்கம்ஃபர்டபுளான மூவ்மெண்ட்லாம் ட்ரெயின் பண்ண மாட்டேன், அண்ட் அன்ஸ்டேபிளான மூவ்மெண்ட்ஸ்லாம் ட்ரெயின் பண்ண மாட்டேன். இது மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் பார்த்து தான் ட்ரெயின் பண்ணுவேன். ஸோ இது எந்த எக்ஸ்ட்ரீம் நான் சொல்றேன் அப்படின்னா, இப்போ ஈவன் நான் யார் கூட போய் ட்ரெயின் பண்றேன், என்னோட ஒர்க் அவுட் பார்ட்னர் கூட போய் ட்ரெயின் பண்றேன், இப்போ அவங்களுக்கு ஒரு மிஷின் நல்லா சூட் ஆகுது, நல்ல மசில் ஆக்டிவேஷன் ஆகுது அப்படின்னா, இப்போ நான் ட்ரெயின் பண்றப்ப இல்லை எனக்கு ஏதோ ஒரு மாதிரியா அன்கம்ஃபர்டபுளா இருக்கு, இல்லை அன்ஸ்டேபிளா இருந்ததுன்னா அந்த ஒர்க்குள்ள நான் செலக்ட் பண்ண மாட்டேன், லைக் அதை அவாய்ட் பண்ணிடுவேன். அண்ட் நான் இப்போ சொன்ன எல்லாத்தையுமே வச்சு உங்களுக்கே ஒரு வியூ கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஒர்க் அவுட் எப்படி செலக்ட் பண்ணும், என்னென்ன கிரைட்டீரியாலாம், அது கிரைட்டீரியான்னு சொல்றதை விட இதுதான் ஒரு மசில் பில்ட் பண்றதுக்கான ஃபேக்டர்ஸும் கூட. நீங்க இப்போ ஒர்க் அவுட் பண்றீங்க அப்படின்னா நீங்க ப்ராக்ரஸ் ஓவர்லோட் பண்ணணும், இன்ஜூர் ஆகாம இருக்கணும். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்க கனெக்ட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா நீங்க இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் மெயின் நோட் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு ஒர்க் அவுட் ட்ரெயின் பண்ண போறோம் அப்படின்னா அது என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் வச்சு ட்ரெயின் பண்ணணும், அண்ட் அதுவே ரிஜெக்ட் பண்ண போறோம் அப்படின்னா அதுக்கான ரீசன்ஸுமே என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் இப்போ சொன்ன எல்லாத்தையுமே உங்களால் ஒரே டைம்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி ட்ரெயின் பண்ண முடியாது. மேபி நீங்க லாங் டேர்ம் போக போக ஒரு ஃபேக்டர்ஸா வச்சு அது எப்படி சூட் ஆகுதுன்றத பாருங்க. அண்ட் ஆல்சோ உங்கள்ட்ட இன்னொரு சஜஷன் கேட்கணும்னு நினைச்சேன். ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேசியிருப்பேன் நினைக்கிறேன். ஈவன் ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அதையுமே கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுன்றதுக்காக நிறைய பேசியிருப்பேன். பட் நீங்க கொஞ்சம் வீடியோஸ் பின்னாடி போய் பார்த்தீங்க அப்படின்னா அது மாதிரிலாம் இல்லாம என்னென்ன டீட்டெயில்ஸ் தேவையோ எதுலாம் ரொம்ப இம்பார்ட்டனோ அதை மட்டும் சொல்லி கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டா முடிச்சிருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 minutes to 7 minutes தான் இருக்கும். மேபி இதுக்கு இன்னுமே கொஞ்சம் லென்த்தா போகும்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் இது மாதிரி போட்டா எனக்கு இன்னுமே கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கு, நிறைய விஷயத்த ஷேர் பண்ணணுன்ற மாதிரி தாட்ஸ்லாம் இருக்கு. பட் அது மாதிரி போட்டோம்னா என்னால இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பா முடிக்கணுன்ற மாதிரி இருக்கு. எனக்கு இப்போ இந்த 2 டைப்ல வீடியோ போடுறதுமே கம்ஃபர்டபுளா தான் இருக்கு. பட் நீங்க இப்போ இந்த வீடியோவும் பாருங்க, நீங்க ஒரு 2-3 வீடியோ போய் பின்னாடியும் பாருங்க, உங்களுக்கு எது ப்ராப்பரா இருக்கு, உங்களுக்கு எது ப்ராப்பரா புரியுதுன்றத பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க. ஸோ நான் ஃபியூச்சர்ல அது மாதிரி வீடியோஸ் எல்லாம் போட ட்ரை பண்றேன். அண்ட் ஆல்சோ நான் இப்போ சொன்னது எல்லாமே என்னோட வீடியோஸ் வந்து ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸுக்கு தான் ரீச் ஆகிக்கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் சில பேரோட கமெண்ட்ஸ் நான் அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஸோ அது மாதிரி இருந்தீங்க அப்படின்னா எந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு சூட் ஆகுதுன்றத சொல்லுங்க. லைக் உங்களுக்கு எது ப்ராப்பரா புரியுது, இல்ல எது மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணா புரியுதுன்றத சொல்லுங்க. நான் ஃபியூச்சர்ல அது மாதிரி வீடியோஸ் எல்லாம் நிறைய போட ட்ரை பண்றேன். ஸோ இப்போ அது மாதிரி சில பேர்லாம் இருப்பீங்களா, லைக் என்னோட வீடியோஸ் நிறைய பேர் அவங்க ஃபீடுக்கு வந்துகிட்டே இருக்குன்ற மாதிரி இருப்பீங்களா. ஸோ அவங்களாம் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க, ஓகே எது மாதிரி இருந்தா கரெக்டா இருக்கும், இல்லை உங்களுக்கு வீடியோ வருதான்றத முதல்ல சொல்லுங்க. எனக்கு இப்போ இந்த இன்ஸ்டாகிராம் அல்காரிதம் அது எப்படி ஃபாலோவர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ரீச் ஆகும், அதுக்கப்புறம் நான் ஃபாலோவர்ஸ்க்கு ரீச் ஆகும். ஸோ இது மாதிரிலாம் ஐடியா இருக்கு. பட் அண்ட் இப்போ இந்த யூடியூப் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணாததுனால எனக்கு அதிகமான வியூ இல்லை. லைக் இது யாருக்கு போகுதுன்றதே எனக்கு தெரியல. இப்போ உங்களுக்கு ரெகுலரா வீடியோ வருது அப்படின்னா எனக்கு அதிகமா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் ஓகேன்றது எனக்கு புரியும். அண்ட் நான் சொன்ன மாதிரி நான் இன்னுமே கொஞ்சம் லென்த்தியான வீடியோஸ் போட்டுமா, இல்லை இன்னுமே ஷார்ட்டா முடிக்கட்டுமா, ஸோ இது மாதிரி ரெக்கமெண்டேஷன் இருந்தாலும் சொல்லுங்க. நான் இந்த ரெக்கமெண்டேஷனை மெயினா கேட்கறதுக்கான ரீசன் என்னன்னா, இப்போ நானும் என்னோட ஆன்லைன் கிளைண்ட்டும் ட்ரெயின் பண்றப்ப பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ என்னோட ஃபேவரட்டான யூடியூப் கிரியேட்டர்ஸ் இருப்பாங்க, லைக் எஜுகேஷனலா இருக்கட்டும், இல்லை நார்மல் கிரியேட்டராகவே இருக்கட்டும், அவங்களாம் ஸ்டார்டிங்ல நல்ல ரீச் ஆகிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் அவங்களோட வீடியோஸ் எல்லாம் பார்ப்பாங்க. இப்போலாம் அவங்கள்ட்ட எடுத்து பார்த்தோம் அப்படின்னா வியூஸே போகாது, ரொம்ப ரீச் ஆகாது. இதோட மெயின் ரீசன் என்னன்னா, நிறைய பேர் இந்த ரீல்ஸை பார்த்து அதுக்கு அடாப்ட் ஆயிட்டாங்க. அண்ட் இந்த லாங் ஃபார்மேட் வீடியோஸ் நிறைய பேர் பேசுறது, நிறைய லென்த்தா பேசுறது, இதெல்லாம் அதிகமா கவனிக்க மாட்டாங்க. ஸோ அந்த செட் ஆஃப் ஆடியன்ஸ் தான் இப்போ நீங்களும் இருந்தீங்க அப்படின்னா நான் இன்னுமே கொஞ்சம் ஷார்ட்டா இல்லை கிறிஸ்பா முடிக்கிறது தான் கரெக்டா இருக்கும். ஸோ நான் இது மாதிரி நான் லாங்கா பேசுறப்போ நீங்க உட்காந்து கவனிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுலேருந்து ஒரு நாலேஜ் கெயின் பண்ணும். ஸோ இது மாதிரிலாம் இருந்தால் தான் உங்களால் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்க முடியும். ஸோ நான் தான் மெயினாக கேட்டேன், நான் இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாக வீடியோ போட்டா இல்லை இது மாதிரி நான் லாங்காகவே போட்டா அப்படின்னு. அண்ட் இந்த வீடியோவில் நான் சொன்ன ஃபேக்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னா எனக்கு சொல்லுங்க. அண்ட் அடிஷனலாக உங்களுக்கு கேட்ட கொஸ்டினுக்கு எனக்கு ஆன்சர் பண்ணுங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னும் இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.